பிக் பாஸ் சீசன் 3 பங்கேற்று பிரபலமான நடிகர் தர்ஷன் மீது காவல் நிலையத்தில் தாக்குதல் வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கார் பார்க்கிங் பிரச்சனை நடிகரை காவல் நிலையத்தின் படியேற வைத்த கதை இது. பிக் பாஸ் பிரபலம் தர்ஷனுக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி மகனின் குடும்பத்திற்கும் இடையே நடந்த மோதல் காட்சிகள்தான் இது. வீட்டின் முன் காரை நிறுத்திய தகராறில் இரண்டு தரப்பும் நடு ரோட்டில் கட்டா குஸ்தி போட்டிருக்கிறார்கள். அதன் முடிவில் நடிகர் தர்ஷன் நீதிபதியின் மகனை தாக்கியதாக காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமீப காலங்களில் பார்க்கிங் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து வரும் சூழலில் இப்படி நடிகரும் நீதிபதியின் மகனும் போட்ட சண்டையின் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினோம். நடிகர் தர்ஷன் தியாகராஜன் இலங்கையைச் சேர்ந்த இவர் விளம்பரங்களில் மாடலிங் செய்து புகழ் பெற்றவர். பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் பங்கேற்று ஃபேமஸ் ஆனவர். 100 நாட்கள் பிக் பாஸ் வீட்டிற்குள் இருந்து கிடைத்த பிரபலத்தை விட நடிகை சனம் ஷெட்டி கொடுத்த ஒற்றை புகார்தான் தர்ஷனுக்கு பல மடங்கு ரீச் கொடுத்தது. தர்ஷனும் சனம் ஷெட்டியும் உயிருக்கு உயிராக காதலித்ததாக தெரிகிறது. பின் தர்ஷன் சனம் ஷெட்டியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி 1 வருடமாக உல்லாசமாக ஊர் சுற்றி காதல் வளர்த்ததாக கூறப்படுகிறது. ஆனால் திடீரென சனம் ஷெட்டியோடு பேசுவதை தவிர்த்த தர்ஷன் திருமணம் செய்ய மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிமிஷத்துல இருந்து நான் தர்ஷன் லைஃப்ல இல்ல. என் மனசுல நான் அவங்கள லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இதுக்கு யாரும் பர்மிஷன் தேவையில்லை. நான் சாகுற வரைக்கும் நான். இதனால் தர்ஷன் தன்னை ஏமாற்றியதாக கடந்த 2020ஆம் ஆண்டு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் சனம் ஷெட்டி. அதன் பேரில் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அதன் பிறகு இந்த வழக்கு நீதிமன்றம் வரை சென்று நடிகர் தர்ஷன் மீது நம்பிக்கை மோசடி மற்றும் பெண்கள் வன்கொடுமை சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த பகீர் புகாருக்கு பின் திரையுலகில் கவனம் செலுத்திய தர்ஷன் கோகுல் குட்டப்பா, நாடு போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். 34 வயதான தர்ஷன் தொடர்ந்து பல திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வரும் நிலையில் தற்போது இந்த கார் பார்க்கிங் பிரச்சனையில் சிக்கியுள்ளார். சென்னை முகப்பேர் கிழக்கு பகுதியில் வசித்து வரும் நடிகர் தர்ஷன் சம்பவத்தன்று தர்ஷன் குடியிருக்கும் வீட்டின் முன்பு உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் ஆதிச்சூடி என்பவர் மனைவி மற்றும் மாமியாருடன் அருகில் உள்ள டீ கடைக்கு சென்றுள்ளார். அந்த இடத்தில் நோ பார்க்கிங் போர்டு வைத்திருந்ததாகவும் அதை கவனிக்காமல் அவர்கள் காரை விட்டு சென்றதாக தெரிகிறது. இதனால் தர்ஷனால் வீட்டிலிருந்து காரை வெளியே எடுக்க முடியாமல் 20 நிமிடங்களாக சாலையில் அலைந்து திரிந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போதுதான் டீ குடித்துக் கொண்டிருந்தவர்கள் சாவகாசமாக வெளியே வந்து தர்ஷனிடம் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. இதனால் கார் பார்க் செய்தது தொடர்பாக 2 தரப்புக்கும் தகராறு வெடித்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த தகராறு கைகலப்பில் முடிந்திருக்கிறது. 2 தரப்பும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நண்பர்களுடன் சேர்ந்து தர்ஷன் நீதிபதியின் மகன், மருமகள் மற்றும் மாமியார் போன்றோரை ஆபாசமாக பேசி அடித்து தாக்கியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. கையில் டீ கிளாஸோட 2 பேருமே டீ கிளாஸோட நின்றுட்டு இருக்கோம். சரி வண்டி எடுக்க தானே சொல்கிறீங்க, எடுக்க போகிறேன்னு சொல்லி டீ கிளாஸோட சரி சொல்கிறேனே, சரி பாவம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை நான் எடுக்க தான் போகிறேன். வண்டி எடுக்க போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஒய்ஃப் கிட்ட இருக்கும்போது தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் பேசுகிறேன்ட்டு தள்ளிட்டு இருக்கும்போது அவன் இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கையை பிடிச்சி முறுக்கிட்டான் சார். என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு
அவனை தடுக்க தான் சார் போனேன். தடுக்க போனவனா அங்கேருந்து இவன் வந்து மூஞ்சில் இப்படி கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு பேசி ஏன்னா இப்படி அடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி தள்ளும் போது அவன் தர்ஷனும் அவன் பின்னாடி அவனோட 2 பேர் ஏதோ அவங்க அந்த சினிமா போயிட்டு மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். மேலும் அவர்கள் கர்ப்பமாக இருக்கும் ஆதிச்சூடியின் மனைவியை கையை பிடித்து முறுக்கியதாகவும் சினிமா பாணியில் ஆதிச்சூடியை அடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. உடம்பு சரியில்லை, முடியல, சரி வெளியில் வந்து டீ குடிக்கலான்னு வந்தோம் சார். வந்துட்டு காருக்கு நவுத்தி எடுக்கல, இந்த காரை எடுக்க போன காரை எடுக்கல அப்படிங்கிறதுக்காக போட்டு உன்னை கொல்ல விட மாட்டேன் பாரு, என்ன பண்ணுற நீ, என்ன பெரிய அதுவான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக அவங்க பிடிச்சி மாமியாரில் அப்படி நான் கீழே விழுந்தவொடனே நான் தடுக்க போனேன், தடுமாறி விழுந்துட்டேன் சார். மாமியாரில் இப்படி நேராக நெஞ்சில் இப்படி கையை வச்சு பிடிச்சி தள்ளி அடிச்சு ஒய்ஃபில் கையை பிடிச்சி போல காலில் காயாயிருச்சு சார். இதனை முற்றிலும் மறுத்த தர்ஷன், நான் ஜட்ஜ் பையன்டா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என தர்ஷனிடமும் அவரது தம்பியிடமும் ஆதிச்சூடி தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் சூடான டீயை தர்ஷனின் தம்பி முகத்தில் ஊற்றியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ரொம்ப நேரம் வண்டியை ரோட்டில் நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ள சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணும், வந்து பிடிக்கிறேன், என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகத்தால கீறிட்டு இப்போ நான் அவங்கள தள்ளி விட்டேன்னு சொல்கிறேன். இதில் அவர் சொல்கிறாரு நான் ஜட்ஜோட பையன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சார். அது மட்டுமின்றி தர்ஷனின் சகோதரியையும் அவர்கள் ஆபாசமாக பேசியதாக தெரிகிறது. இத்தனையும் செய்த பின் நீதிபதியின் குடும்பம் அப்படியே விஷயத்தை மாற்றி பேசி போலீசில் நாடகமாடுவதாகவும் தர்ஷன் குற்றம் சாட்டியுள்ளார். 100க்கு நான் 4 தரம் கால் பண்ணேன், எல்லாம் கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வரும் வரைக்கும் அவங்க நின்று ஆகி பண்ணி வீட்டில் எங்கள் அக்காவை கூப்பிட்டு அசிங்கமாக கேட்டுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே தாக்குதலுக்கு உள்ளான நீதிபதி மகன் ஆதிச்சூடி தற்போது அண்ணாநகர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் இதுகுறித்து நீதிபதியின் மகன் ஆதிச்சூடியும் அவரது மனைவியும் ஜே நகர் காவல் நிலையத்தில் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர்கள் மீது புகார் அளித்துள்ளனர். அதேபோல் நடிகர் தர்ஷன் தரப்பிலும் ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜே நகர் போலீசார் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ தேங்க் யூ அவர்கள் மாஸ் ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.